Hi viewers, hope எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஹீலிங் ஆஃப் ஸ்பைஸ் அண்ட் ஹர்ப்ஸில் 3rd எபிசோட். நான் உங்கள் ரவினா. ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தோன்னா நிஜெல்லா சட்டைவா. இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் வந்து எண்ணில் அடங்காது இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். பல மருத்துவ குணம் கொண்டிருக்க இந்த கருஞ்சீரகத்தில் தைமோகுனின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு தாவர வகையிலும் இல்லாமல் இதில் மட்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தோன்னா அது நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் குட் கொலஸ்ட்ரால், அது நல்ல கொழுப்பு உடம்புல இருந்து அதிகப்படுத்துது. கெட்ட கொலஸ்ட்ரால், அதாவது பேட் கொலஸ்ட்ரால், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இந்த மாதிரி இருக்கிற கொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு பார்த்தோன்னா கால்சியம், அயன், இரும்பு சத்து, இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் கருஞ்சீரகத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை கொண்டதாக இருக்கிறது. மேலும் நம்ம உடம்புல ஏற்படுற வீக்கத்தை தணிக்கிறதுக்கும், ஆஸ்மா சுவாச பிரச்சனைகள் நெருங்காமல் பாதுகாக்கிறதுக்கும், உடம்புல இருக்க புற்றுநோய் வராமல் அந்த மாதிரி புற்றுநோய் கட்டிகள், புற்றுநோய் செல்கள் வந்து மேலும் பெருக்காமல் நார்மலாக நம்ம அதை அழிஞ்சு போகிறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுத்திட்டு வருது. இந்த மாதிரி எண்ணிக்கையில் அடங்காத ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொண்டிருக்க கருஞ்சீரகத்தை நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம கிடைக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்னா புற்றுநோய் வராமல் காப்பாற்றும். ஜென்ரலாக கொடிய நோய்னு நம்ம சொல்லும் போதே அது புற்றுநோய், கேன்சர் தான். கருஞ்சீரகத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இது நம்ம உடம்புல இருக்க அன்வான்ட் செல்ஸ், கேன்சர் காஸ் பண்ணுற செல்ஸை, கேன்சர் செல்ஸை வந்து க்ரோத் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து நம்ம செல்ஸை ரொம்ப ஹெல்த்தியாகவும் ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கோம் கேன்சர் கிட்டேருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா சளி, இரும்பல், ஆஸ்துமா, இது மூணுமே நம்ம வந்து உடம்புல வந்துருச்சுன்னா ரொம்ப நமக்கு தொல்லை தரும். நமக்கு தூக்கம் கூட ஒழுங்காக வராது. இதை நம்ம எப்படி குணப்படுத்தலாம்னா கருஞ்சீரகத்தை கொஞ்சம் தூள் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை பாலில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா ஆஸ்துமா, சளி, இருமல் மாதிரி பிரச்சனை எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும். அடுத்து முக்கியமான இன்னும் இம்பார்ட்டன்ஸ் விஷயம் பார்த்தோன்னா பெண்களுக்கு ஜென்ரலாகவே தாய்மை பருவன்றது ரொம்ப முக்கியமான பருவம். அந்த தாய்மை பருவத்தில் அவங்க குழந்தைய பாதுகாக்கிறதுலேருந்து பெற்று எடுத்ததுக்கு அப்புறமா வந்து கர்ப்பப்பை வந்து நம்ம சுத்தப்படுத்த வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதை நம்ம தூய்மைப்படுத்தாமல் விட்டுட்டோம்னா ஃப்யூச்சரில் கர்ப்பப்பை சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம கர்ப்பப்பை எப்படி சுத்தம் பண்ணலாம் பார்த்தோன்னா கொஞ்சோண்டு கருஞ்சீரகத்தூள் எடுத்துக்கிட்டு பால் கொஞ்சம், அதுக்கப்புறம் பனவெல்லம், இது எல்லாத்தையுமே கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா கர்ப்பப்பை வந்து தூய்மைப்படும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் அடுத்து அவங்க தாய்மை அடையிறதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அடுத்த பயன்கள் என்னென்னு பார்த்தோன்னா சிறுநீர்கள் கற்கள், பித்தப்பை கற்கள் வராமல் கருஞ்சீரகம் வந்து ஹெல்ப் பண்ணுது. எப்படி பார்த்தோன்னா கொஞ்சம் கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியில் தேன் கலந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோன்னா பித்தப்பை கற்கள், கிட்னியில் இருக்க கற்கள்லாம் வராமல் ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா வந்து நம்ம உடம்புல வந்து ஜென்ரலாகவே வந்து பாக்டீரியாவில் வந்து நமக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. தொற்று நோய் வரும், நிமோனியா, கச்சல் மாதிரி பல வியாதிகள் வந்து பாக்டீரியாவில் தான் வருது. அந்த பாக்டீரியாவிலேருந்து நம்மளை காப்பாற்ற கருஞ்சீரகம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கருஞ்சீரகத்தை வந்து நம்ம உணவில் வந்து எடுத்துக்கிறதுனால அந்த பாக்டீரியா கூட ஃபைட் பண்ணி பாக்டீரியா வந்து அழிக்குது. நம்ம உடம்புல நம்ம ஸ்கின்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல், ஸ்கின் ரேஷஸ், தேமல் எதுவுமே வராமல் இருக்கணும். நம்ம கருஞ்சீரகத்தூளை நம்ம குளிக்கிற தண்ணியிலையோ இல்லை வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுடர்லையோ மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராமல் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஜென்ரலாக நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக அதை நம்ம மெயின்டைன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க ப்ராப்பராக கருஞ்சீரகத்தை வந்து அவங்க சாப்பாடில் எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, பிளட் ப்ரெஷர் வராமல் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பல்க் ஆஃபர் மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்க்குலாம் வந்து கருஞ்சீரகத்துக்கு வந்து அவங்க உணவில் எடுத்துக்கிட்டால் ஒரு பல்க் ஆஃபர் மாதிரி அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் உணவு எடுத்துக்கவே மாட்டுறாங்க. நம்ம ஏன்னு பார்த்தோன்னா அவங்க ரொம்ப ஸ்லிம்மாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணியும் சாப்பிட்றாங்க. இதனால வந்து அல்சர்ன்ற ஒரு வியாதி வந்து வருது. இந்த அல்சர்ன்ற வியாதி வந்து ஒரு கொடியார் வியாதி, கேன்சருக்கு சமமான வியாதி தான் இந்த அல்சர்ன்ற வியாதி. இது வந்துட்டால் அவங்களுக்கு நிறைய வயிற்றில் நிறைய பிரச்சனை வரும். இதை நம்ம எப்படி கியூர் பண்ணலான்னு பார்த்தா கருஞ்சீரகத்தை வந்து நம்ம தண்ணியில் கலந்து நம்ம வந்து எடுத்துக்கும் போது வந்து இந்த அல்சர்ன்ற ப்ராப்ளம் வராது. அப்படி வந்தாலுமே வந்து சீக்கிரமாக வந்து குணமாயிடும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன பார்த்தோன்னா வந்து ஜென்ரலாக வந்து கருஞ்சீரகத்தை வந்து ப்ராப்பராக நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிட்டு வந்தோன்னா ப்ராப்பர் டைஜஷன் நடக்கும். ஸோ கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் ஹெல்த்தியாக இருப்போம். ஆனால் நம்ம ஒழுங்காக எடுத்துக்காமல் வந்தோன்னா இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சிறிதளவு கருஞ்சீரகத்தூளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு மல்லித்தூளை எடுத்துக்கிட்டு அது சுடு தண்ணியிலோ இல்லை பாலியோ கலந்து வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டொமக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இருக்க சொசைட்டியில் வந்து அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம் சொல்லப்போனால் ஹேர் ஃபால் ப்ராப்ளம். இது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி நம்ம வந்து க்யூர் பண்ணலாம் பார்த்தோன்னா கருஞ்சீரக எண்ணெய், இது வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். அந்த எண்ணெய் வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணி ஊற வச்சு நம்ம குளிச்சுட்டு வந்தோன்னா முடி கொட்டுறது வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் முடியோட க்ரோத்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
கிளைமேட் சேஞ்ச் ஆக சில பேருக்கு வந்து தலைவலி மூக்கடைப்பு இந்த மாதிரி வந்து அப்பப்போ அதிகமாகவே வரும். அவங்களாம் என்ன பண்ணலான்னா காலையிலையும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் வந்து கருஞ்சீரக எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணி நெத்தி கழுத்து காதோரம் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சு அவங்க தூங்கும் போதோ இல்லை அதுக்கப்புறமா அவங்க பாத் பண்ணும் போதோ அவங்களுக்கு வந்து அந்த தலைவலி மூக்கடை பிரச்சனை வந்து சுத்தமாக போய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருப்பாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா நார்மல் ஜீரகத்தை விட கருஞ்சீரகத்துக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து தேவைக்கேற்ப ரெகுலராக எடுத்துக்காமல் வாரத்தில் 3 நாள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. கர்ப்பிணி பெண்களான 10 மாதத்திற்கு கருஞ்சீரகத்தை வந்து உணவில் சேர்த்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இறப்பை தவிர மற்ற எல்லா நோயையும் குணப்படுத்துட்டு நபிகள் நாயகம் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைபிளில் கூட கருஞ்சீரகத்தோட பயனை பற்றி போட்டிருக்காங்க. யுனானி மருத்துவத்தில் கருஞ்சீரகத்தோட எண்ணெயை வந்து தினசரி பயன்படுத்த சொல்லி குறிப்பிட்றாங்க. அரபு நாட்டில் கருஞ்சீரகத்தை வந்து தினசரி அவங்க உணவில் எடுத்துக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கான கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஹோப் நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது குவைரிஸ் டவுட்ஸ் எதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, signing off from Ravina with Town Bus Channel.